வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நலம் சார்ந்த ஆன்மநேய உள்ளங்களே, இந்த இனிமையான மாலை போதலே அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மட்டுமே நமக்கு விளக்கங்களை மிக அழகாக வழங்கி இருக்கின்றார்கள். அதனிலே ஒரு உரிய தலைப்பு தான் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை என்ற பொருள். இந்த கோணத்திலே மிக தெளிவான ஒரு விளக்கத்தை அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நமக்காக அளித்திருக்கின்றார்கள். இது மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான சிந்தனை என்று சொன்னால் மிகையாகாது. இந்த கோணத்திலே மகரிஷி அவர்கள் விளக்கியது போல வேறு எங்கும் விளக்கப்படவில்லை என்பதுதான் தனிச்சிறப்பு. ஏனென்று சொன்னால், அன்பர்களே, பிறப்புக்கு முன்னே என்ன இருக்கிறது, இறப்புக்கு பின்னே என்ன இருக்கிறது என்று சிந்திக்க புகுவோமே என்று சொன்னால், இப்பொழுது எதுவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே முன்னும் பின்னும் என்னவாக என்ற கேள்விக்கு விடை தெரியும். அந்த வகையில மறைபொருள்கள் 3 என்று சொன்னார்கள். இந்த மறைபொருள்கள் 3 என்பது மனம், உயிர், மெய் என்று சொல்லக்கூடிய. மனதை பற்றி விரிவாக ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். மனவளக்கலை உறுப்பினர்களாகிய நாம் மகரிஷியுடைய மாணவர்கள், மனதை பற்றி நன்கு புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள். அதே போல உயிரை பற்றி குறிப்பிடுகின்ற போது எந்த நூலிலும் உயிரை பற்றி விளக்கங்களே இல்லை. அப்படி உயிர் என்பது எவ்வாறு இருக்கிறது என்ற பீயிங் ஸ்டேஜ், நுண்ணியக்க மூலக்கூறுகளுடைய திரட்சி என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த பருவுடலிலே வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இரத்த ஓட்டம் அனைத்தும் இணைந்த ஒரு தொகுப்பாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பஞ்சபூதங்களுடைய மலர்ச்சி, பஞ்சபூதங்களுடைய திரட்சி தாயினுடைய கருவிலே ஒரு உயிராக பரிணமிக்கிறது. அப்படி பஞ்சபூதங்களினுடைய பண்பிலே மண்ணின் அம்சமாக பருவுடலும், நீரின் அம்சமாக இரத்த ஓட்டமும், வெப்பத்தின் அம்சமாக குறிப்பிட்ட வெப்பநிலையும், காற்றின் அம்சமாக மூச்சு காற்றும், விண்ணின் அம்சமாக உயிரும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முன் சொன்னது போல மனம், உயிர், மெய் என்பதிலே மெய்ப்பொருளும் மறைபொருள்தான் என்று கண்டோம். ஒரு வகையில இந்த சிந்தனையின் மூலமாக கருவிலே தரிக்கின்ற உயிரானது எவ்வாறு பஞ்சபூதங்களுடைய தன்மையோடு தன்னை அமைந்த ஒரு அழகு, அங்கே தோன்றிய அந்த தோற்றம், அதற்கு பின்னே ஒரு முழுமையான உயிராக பிறவி எடுத்து அமையப்பட்ட இப்ப இங்கே இத பீயிங் ஸ்டேஜ்னு சொல்றோம். நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுவாக இருக்கிற பெருநிலை. அப்ப உயிரை பற்றி சொல்லுகிற போது
நுண்ணியக்க மூல தலீஸ்வரம் பரமாணு என்ற சொல். பரம அணு முதலாய் பார்வெண் மீன் அனைத்தும் பம்பரம்போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னிலாடும். அப்ப அந்த கருவிலே தோன்றிய பிறப்பு, கருமையில் தோன்றிய பிறவி என்ற நேற்று 5 புலனுணர்வுகளோடு உணர்ச்சி என்ற நிலையில இயக்கம் பெற்று அந்த உணர்ச்சியினுடைய வேறுபாடுகளுக்கு ஏற்ப பசி, தாகம், வெப்பத்தட்ப மாறுபாடு, உடல் கழிவு உந்து வேகம், இது போன்ற பல கோணங்களிலே உயிரானது சிறப்பாக விளங்குகிறது. இதனிலே அந்த உணர்ச்சியினுடைய பண்பு நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய செல்ஸ்ன்னு சொல்றோம். அந்த உயிரணுக்களினுடைய அடுக்கமைப்பு தொகுப்புல காந்த ஓட்டமாகவும் முறையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை வான்காந்தம், ஜீவகாந்தம் என்று குறிப்பிடும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது ஜீவகாந்தம் என்று காணப்படும். அப்படி இந்த உணர்ந்து வாழுகிறத பீயிங் ஸ்டேஜ்னு சொன்னா, இதற்கு இடையூறு எங்கெல்லாம் வருகிறது என்று சிந்தித்தான் ஒரு முழுமையான ஞானி புத்தன். அவருக்கு முதல் கேள்வியே எப்படி வந்ததுன்னு கேட்டா, பிணி, மூப்பு, சாவு என்று சொல்லக்கூடிய மூன்றையும், நோய், முதுமை, மரணம், இதுவரையில அவர் கண்டதில்லை. முதன்முறையாக அவருடைய வாழ்க்கையில அரசலங்குமரனாக இருந்தவர் அந்த காட்சிகளை பார்க்கிறார். பார்த்தபோது எல்லோருக்கும் என்ன பிணி உண்டு என்று சொல்லுகிறார்களே, எனக்கும் உண்டா? எல்லோருக்கும் முதுமை உண்டு என்று சொல்லுகிறார்களே, எனக்கும் உண்டா? எல்லோருக்கும் மரணம் உண்டு என்று சொல்லுகிறார்களே, அந்த மரணம் எனக்கும் உண்டா? இப்படி இந்த கேள்விகள் எல்லாம் அவனுக்குள் எழுந்து சிந்தித்ததனாலே விடை கண்ட சிறப்புதான் விபாஷண தவமாக வந்தமைந்தது. இந்த 3 கேள்விகளுக்கும் விடை கண்டார் என்பதை காணும். பிணி, மூப்பு, சாவு என்று சொல்லக்கூடியது நோய், உயிரணுக்களுக்கு இடையில இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் எங்கேனும் அந்த செல்கள்ல, பாடி செல்ஸ்ல டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, ஒரு வெட்டுக்காயம் வந்துருச்சுன்னா, அந்த செல்கள் மூலமாக அது விரைவி இயங்கி கொண்டிருந்த முறையான இயக்கம் தடைபடுகிறது. வெட்டுக்காயம் வந்த போது அங்க தடைபடுகிறது. தடைபட்டதனால அது முறையாக தொடர்ந்து இயங்க முடியவில்லை. அப்ப அந்த ஆற்றல் அங்கே முட்டி மோதி நின்றது. அதுதான் வலி என்ற உணர்வாக பார்க்கிறோம். மீண்டும் அந்த வெட்டுக்காயம் நீடிக்கிறது. எப்ப? காலத்தினால் நீடித்தும் இடத்தினால் அகன்றும் அமைந்த போது நோய் நீடிப்பு என்று சொல்லுகிறோம். இப்ப உடலெங்கும் விரைவி இயங்கி முறையாக இயங்கும் போது அது சீர்மையான உயிராற்றலாக கண்டது. எங்கே தடைப்பட்டதோ, எங்கே முட்டி மோதி நின்றதோ அது வலியாக உணரப்பட்டது. மீண்டும் அந்த உயிரணுக்களினுடைய அடுக்கமைப்பு செம்மையடைகிற போது நோய் நீங்கிடுச்சுன்பா. இந்த பருவுடல் பூமியின் மீது மனிதன் வாழ்கிறோம், உயிரினங்கள் வாழ்கிறது. புவியீர்ப்பு விசை காரணமாக கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது. லேசானது மேல் நோக்கி விளைவுள்ளது என்பதை நாம் அறிவோம்.
அந்த வகையிலே பருவுடலை காட்டிலும் லேசானதாகிய நீர், அதைவிட லேசானதாகிய வெப்பம், அதைவிட லேசானதாகிய காற்று, இவையெல்லாம் மேல் நோக்கிய எழுச்சியோடு இருக்கிறது. இறுதியாக விண்ணின் தன்மையதாகிய உயிரும் மேல் நோக்கிய உந்து வேகத்திலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ உயிரானது மேல் நோக்கி உந்து வேகத்திலே இருக்கிறது, பருவுடலானது கீழ் நோக்கிய வேகத்திலே இருக்கிறது, புவி ஈர்ப்பினாலே ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டுக்கு இடையில முரண்பாடு. இந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி கட்டி காக்கிற 3 விஷயங்கள் தான் வாத பித்த ஸ்லேத்மம் என்று சொல்லக்கூடிய காற்றினுடைய பண்பு மூச்சு காற்று, வெப்பத்தினுடைய பண்பு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, நீரினுடைய தன்மை இரத்த ஓட்டம், இவையெல்லாம் முறையாக உடலெங்கும் இயங்க வேண்டியிருக்கிறது. இந்த முறையான இயக்கம் பிணக்குறுகிற போது நோய் என்று கண்டோம் அல்லவா? அதே போல புவியீர்ப்பு சக்தி காரணமாக அழகான இந்த யவ்வனத்தோடு இருக்கக்கூடிய மனிதனுடைய உடலிலே ஒரு 35 வயசுக்கு மேல தளர்ச்சி, அதுவரையில வளர்ச்சி. இந்த தளர்ச்சி அமைகின்ற காலகட்டம், இந்த தளர்ச்சி வந்து அப்ப இதற்கு மேல இயங்க முடியாதுன்ற அளவுக்கு பாடி செல்ஸ், நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உயிரணுக்கள்ல சோர்வு அமைந்து விடுகிறது. அப்ப அந்த மேல் நோக்கிய உந்து சக்தி பலப்படும் போது ஒரு நாளைக்கு 1 ஃபைன் மார்னிங் இதுக்கு மேல இந்த உடல்ல முதுமை அதிகமாயிடுச்சு, இயங்க முடியாதுன்ற நிலைமை வரும்போது மெட் வித் டெத். இந்த மரணத்தை எப்படி பிறப்புல 5ம் சேர்ந்தது பிறப்புன்னு பார்த்தோம், அதே போல இறப்புல என்ன நடக்குது அப்படின்னு சிந்தித்தோம் என்று சொன்னா, முதல்ல விண்ணினுடைய அம்சமாகிய உயிர் விண்ணோடு அமைந்து விடுகிறது. நமக்கு நல்லா தெரியும், இறப்பு நிகழ்ந்த பின்னால மூச்சு காற்று இருக்கான்னு பார்க்கிறாங்க. 2வது அம்சமாகிய மூச்சு காற்றும் அங்கே இல்லை, பிரிந்து விடுகிறது. சிறிது நேரம் கழித்து அந்த இறந்த உயிர் வெப்பம் குறைபடுகிறது, சில்லிட்டு போகிறது, இரத்த ஓட்டமும் தடைபட்டு போகிறது. இப்படித்தான் இந்த படிப்படியான இயக்கங்கள் எல்லாம் மரணத்தின் போது அதது அங்க எப்படி வந்ததோ, விண்ணினுடைய அம்சமாக உயிரும், காற்றினுடைய அம்சமும், வெப்பத்தினுடைய அம்சமும், நீருடைய அம்சமும், பருவுடல் கெட்டி பொருளும் தொகுப்பானதோ, அதே எவல்யூஷன் வரிசைப்படியே மரணத்தின் போது உயிரானது விண்ணோடு கலந்து விடும், பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களோடு கலந்து விடும். இந்த பருவுடல் அப்படியே ஒரு இடத்துல கடந்து போச்சுன்னு வைங்க, இயல்பாக அதுக்குள்ள அந்த சிதைவு, அந்த பாடி செல்ஸ் எல்லாம் டீகம்போஸ் ஆகும். ஆகி அங்கே வெப்பமில்லை, ரத்தம் நீருடைய பண்பு பிரிய ஆரம்பிக்கிறது. அது ஊதி வெடிச்சு அப்படியே மண்ணிலே கடந்து போச்சுன்னா நாளடைவில் மண்ணோடு மண்ணாகவும் மக்கி போய் விடுகிறது. அப்ப அந்த வந்த வரிசைப்படியே விண்ணினுடைய தன்மை விண்ணோடும், காற்றினுடைய தன்மை காற்றோடும், வெப்பத்தினுடைய தன்மை பிரிந்து விடுகிறது, நீர்மை உடம்பிலிருந்து பருவுடலிலிருந்து பிரிந்து விடுகிறது, பருவுடல் கெட்டி பொருள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி விடுகிறது. இதுதான் மரணம். இதை தாண்டி வேற ஒண்ணும் அதுல சிந்திக்கிறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ இல்லை. ஆனால் மறுபிறவி உண்டு என்று சொல்லுகின்றார்களே என்று கேட்டால், அன்பர்களே, 2 வகையில மறுபிறவியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு.
தம்பொருள் என்ப தம் மக்கள் என்று வள்ளுவம் சொல்லுகிறது. நம்முடைய மக்கள் செல்வங்கள் தான் நம்முடைய மறுபிறவி என்பதை அந்த கண்ணோட்டம், அதாவது நாம் நம்முடைய தாய் தந்தையரிடத்திலிருந்து குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ அந்த பண்புகளோடு அப்படியே வந்திருக்கிறோம். இப்ப அவங்களுடைய தோற்றம், குணம், மற்ற எல்லா விஷயங்களும் நாம கொண்டு வந்திருக்கிறோம். இதையே நாம் மன வாழ்க்கை மேற்கொண்டு இஷ்யூஸ் கொடுக்கும்போது நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த பண்பு நலன்களை எல்லாம் நம்முடைய தோற்றம், குணம், நோய்பதிவு எல்லா விஷயங்களையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே கொடுக்குறோம். அவர் ஓன் கார்பன் பிரிண்ட்ஸ். அந்த வகையில நம்முடைய முன்னோர், நம்முடைய முற்பிறவி, நம்முடைய முன்னோர், நம்முடைய முற்பிறவி. அதனால்தான் சொன்னாங்க, மாதா பிதா செய்தது மக்கத்தலை மேலன்னாங்க. அதே போல நம்முடைய மக்கள் செல்வங்கள் நம்முடைய மறுபிறவி என்று சொல்லலாம். இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னா, 7 பிறவிக்கும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. இந்த 7 பிறவி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, நாம் நம்முடைய தாயும் தந்தை 3 பேராச்சா, தாயுடைய தாய் தந்தை 5 பேர், தந்தை. இதையே இப்படி ஒரு ஜெனரேஷன் கடந்து அடுத்த தலைமுறை, தாத்தா, அப்பா, அம்மா, நாம் என்று 3ஆக கண்டு சொன்னார்கள் என்று பார்த்தா, விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை, ஒரு தலைமுறையில ஒடுங்கி இருந்து தாத்தாவுடைய குணங்கள்லாம் மகனிடத்துல எழுச்சி பெற்று தெரியாது, ஒடுங்கி அடங்கி இருக்கும். யார்கிட்ட வெளிப்படும்னா அடுத்த ஜெனரேஷன் பேரன் கிட்ட தான் வெளிப்படும். அப்ப அப்பாவுடைய கேரக்டர்ஸ் அவருடைய பேரன்கிட்ட வெளிப்படும். இதனால்தான் பெயரன் என்று சொன்னார்கள். தாத்தாவோட பேரை பேரனுக்கு வைக்கிறதுன்றது ஒரு வழக்கம் நம்முடைய பாரம்பரியத்தில் உண்டு என்பதை நாம் அறிவோம். என்னுடைய பெயரும் கூட என்னுடைய தாத்தாவினுடைய பெயர் தான் சோமசுந்தரம்னு. அப்ப நம்முடைய மக்கள் செல்வங்கள் யாருன்னு கேட்டா, அவரோட கார்பன் பிரிண்ட்ஸ், நம்முடைய ஜெராக்ஸ் காப்பி தான். அப்ப நாம் இதை ஜெராக்ஸ் எங்கிருந்து வருதுன்னா அங்கிருந்து. இதைத்தான் 7 பிறவிக்கும் என்று சொன்னார். எனவே ஒரு கவியில நீங்க பார்த்திருப்பீங்க, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பாம்பாகி, இல்லையா? சிவபுராணம் என்று எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்ற சொல்ல எதை குறிப்பிட்டார்கள் என்று சொன்னா, இறைநிலையை பற்றி விளக்கியது சிவபுராணம். அந்த சிவமாகிய இருப்பு அசைந்து சுழன்று எழுச்சி பெற்று பரமாணுவாகி பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்கள் தொகுப்பான ஒரு செல் உயிரி அமீபாவாகி, அந்த அமீபாவுக்கு பின்னால பல செல் உயிரி ஜெல்லி, பரணி, பாசி, தாவரங்கள் தோன்றி ஒரு ஓரறிவு, பின்னர் ஈரறிவு, புழு, தொடு உணர்வும் சுவை உணர்வும் வாய் மட்டும் உண்டு. அப்படி 3வது அறிவு, 4வது அறிவு, 5 அறிவுடைய விலங்கினங்கள் வரையில மலர்ந்து கடைசியாதான் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்ற டார்வின் கோட்பாடு நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நீங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க. இப்ப இந்த வரிசையைத்தான் அந்த கவியில அப்படி பொருள்பட சொன்னார். என்னன்னு,
புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்மருகுமாய் பாம்பாகி செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன்னா அந்த சிவமாய அமைதி இருப்பு நிலை அனைத்துமாக மலர்ந்த எவல்யூஷனை தான் அங்க சொன்னார். அந்த எவல்யூஷனை நாம மறுக்க முடியாது. அந்த இருப்பாகிய சிவம் இயக்கமாகிய சக்தியாக மலர்ந்து பஞ்சபூத பண்புகளாக இந்த பிரபஞ்சமாக உலக தோற்றமாக உலகிலே உயிரின மலர்ச்சியாக ஓரறிவு முதல் 6 அறிவு வரையில வந்த வரிசையைத்தான் இங்கே இப்படி சொன்னார்களே தவிர வேறு. இதிலிருந்து என்ன அறிகிறோம் என்று சொன்னா, நமக்கு மறுபிறவி உண்டுன்னு சொல்றதா இருந்தால், நமக்கு மறுபிறவி வேண்டான்னு நினைச்சா, மக்கள் செல்வங்கள் இல்லை என்ற நிலை இருந்தால் மறுபிறவி என்று இல்லை என்று முடித்துக் கொள்ளலாம். நம்ம சகோதர சகோதரிகளுக்கும் இல்லை, நமக்கும் குழந்தைங்க இல்லை, கல்யாணம் பண்ணிக்கல, இப்ப பிறவி தொடர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா பிறவி தொடர் என்பதை பற்றி பெரியவங்கெல்லாம் பேசியிருக்காங்களே, பிறவி தொடரை அறுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்காங்களே என்ற ஐயம் நமக்கு எழுவது இயல்பு, மாற்று கிடையாது. டவுட் வரும் தான். ஏன்னா ஒரு உயிரானது இறப்புக்கு பின்னே என்ன பண்ணுது, மற்றொரு உயிரிலே உடலிலே புகுந்து மறுபிறவி எடுத்துக் கொள்ளுகிறது என்று ஒரு கோட்பாடு சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது மகரிஷி அவர்கள் நமக்கு விளக்கிய தெளிவு. அது இதுவரையிலே பார்த்த விளக்கத்தின் அடிப்படையிலே பொருத்தமாக நமக்கு விளங்கியிருக்கு. அப்போ ஒருத்தருக்கு மக்கள் செல்வங்கள் இல்லைன்னா பிறவி தொடர் இல்லை, மகிழ்ச்சி, சந்தோஷப்படலாம். ஆனால் இவன் நல்ல ஒரு சோலாக இருந்தால், இப்படிப்பட்ட நல்ல ஒரு புனித ஆத்மாவுக்கு அடுத்த தொடர் இருந்தா இது மாதிரி நல்லவனா அடுத்த ஜெனரேஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கட்டுமேன்றதுக்காக வேணா வாழ்த்தி பிறவி தொடர் வரவேற்றது உலகியல் சிந்தனை காரணி என்று சொல்லலாம். ஆனா இவன் எந்த நேரத்துல பெத்து போட்டானோன்னு சொல்ற அளவுக்கு மக்கள் செல்வங்கள் இருக்குமானா அதுக்கு இந்த பிறவி தொடர் இல்லாமலே இருக்கலாம்ங்கிறது ஒரு அழகான சிந்தனை தான். இப்ப நான் முதல்லயே சொன்னேன், 2 வகையில பிறவி தொடர் உண்டு என்று சொல்லலாம். ஒன்று, நம்முடைய முன்னோர், நம்முடைய முற்பிறவி, நம்முடைய மக்கள் செல்வங்கள், நம்முடைய மறுபிறவி என்று விளக்கியாச்சு. இன்னொரு வகையில என்ன, அப்ப எப்படி பேய் பிசாசு இருக்குன்னு சொல்றாங்களே, ஆவி உலகம் இருக்குன்னு சொல்றாங்களே, இத அனுபவிச்சு சொன்னவங்களும் பேசியிருக்காங்களே, இத பத்தி எல்லாம் சில பக்கம் நாம கேள்விப்பட்டிருக்கோமே. அப்ப எப்படி மறுபிறவி, ஒரு உயிர் அது அப்படியே போய் அடுத்த ஒரு உடல்ல புகுந்து மறுபிறவி எடுக்கிறதுங்கிறது இல்லை என்று மறுக்கப்படுகிறதே எப்படி என்று நாம் சிந்திக்கலாம். அங்கதான் 2வது வகையில மறுபிறவியை பற்றி நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னா, பகவத்கீதையில எவன் ஒருவன் மரணத்தின் போதும் என்னை நினைக்கிறானோ அவன் என்னை வந்து அடைகிறான் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். மரணத்தின் போது எவன் ஒருவன் என்னை நினைக்கிறானோ அவன் என்னை வந்து அடைகிறான். இப்ப சாகர போது சங்கரா சங்கரான்னு சாகிறதுன்னு சொல்லுவார். சாகிற போது கடவுளை நினைச்சு சாகிறதுன்னு சொல்லுவார். அதனாலதான் கூட பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கடவுள் பேரை சொல்றது, ஏ கோவிந்தா, ஏ ராமா, ஏ கிருஷ்ணா அப்படின்னு இருந்தா அவனை கூட்டம் மாதிரியாவது இருக்கட்டும்ன்றது. அப்படி மரண பரியந்தம் எவன் ஒருவன் எதை நினைக்கிறானோ அவன் அதை சென்றடைகிறான். மரண பரியந்தம் சாகர தருவாயில
எவன் ஒருவன் எதை நினைக்கிறானோ அதை சென்றடைகிறான். எவன் ஒருவன் என்னை நினைக்கிறானோ அவன் என்னை அடைகிறான். பகவத்கீதை சொன்ன ஆதாரம். இதை நுட்பமாக கவனித்தோமே என்று சொன்னா, நல்ல நிறைவுயிராக வாழ்ந்த ஒருவர் நல்ல அகவைகளை கடந்தாச்சு. சதாபிஷேகம் எல்லாம் பார்த்தாச்சு, கொள்ளு பேரன்லாம் பார்த்தாச்சு. இப்ப இதுக்கு மேல இந்த உடலை வச்சு இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒருத்தர் இறந்தா அதை கூட கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டு அனுபவிச்சு சௌக்கியமா செத்தா இருப்பா, அதுக்காக வருத்தப்படவே வேண்டியதில்லை. அவர் 80-90 வயசுல செத்தாரு, இதுக்கு ஏன் வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்வி. அங்க அந்த உயிருக்கு ஒரு வேட்கையோ பாக்கியோ இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஆனா கொஞ்சம் முன்னாடி சிந்தனை பண்ணி பாருங்க. இவரு காலங்கட்ட காலத்துல ஒரு 6ஆவதா 7ஆவதா ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டார். இப்ப அதுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல. இவருக்கு மரண தருவாய் வந்துருச்சு. இப்ப இவருடைய எண்ணமெல்லாம் எங்க இருக்கும்? நான் கடைக்குட்டியா உன்னை பெத்து போட்டேன், அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போலான்னு நினைச்சேன், ஆனா முடியல. அப்ப அங்க அந்த உயிருக்கு ஒரு அரியர் பேப்பர் வச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியை மண்டையை போட்டுருவேன். அல்லது ஒரு சிலர் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள்னு பாடினாங்கல்ல அவையார். அது மாதிரி வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பாவப்பட்டு வேதனைப்பட்டு பணத்தை சேர்த்து 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 இந்த சேர்க்கிற ஆசையே பழகி போய் யாருக்கும் கொடுக்காம அதை ரகசியமா எண்ணி பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு நபர். அவனுக்கு அந்த பணத்தை விட்டு பிரியறதுக்கு மனமே இல்லாம அந்த நாள்ல சொல்லுவாங்க, ஒரு நாணயங்களை எல்லாம் ஒன்றாக்கி வெள்ளி காசாக்கி அதெல்லாம் மல்டிபிளா இன்னும் பணம் திரட்டி தங்க பொற்காசுகளாக மாற்றி ஒருத்தர் என்ன பண்ணானா ஒரு பானையில போட்டு புதைச்சு வச்சிருந்தான் பாருங்க. அதனால பேங்க் கிடையாது இல்லையா, பேங்கா இருந்திருந்தா அதுல வாரிசு கேட்டிருப்பாங்க, உனக்கு பின்னால யாருக்கையா இந்த பணத்தை நாங்கள் கொடுக்கணும்னு அவன் லீகல் ஹேர் எழுதி வாங்கியிருப்பான். இல்லைன்னா வாரிசு சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு தாலுகா ஆஃபீஸில் வாங்கிட்டு போய் அதை கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்த தலைமுறை. ஆனால் அந்த காலகட்டத்தில் அது இல்லை. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ நாளாக தேடின காசெல்லாம் சேர்த்து பானையில் போட்டு அது மாதிரி அதெல்லாம் வெள்ளி காசாக்கி அதெல்லாம் தங்க காசாக்கி சேர்த்து வச்சு யாருக்கும் சொல்லாம வீட்டுக்காரிக்கிட்ட கூட சொல்லலை ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்காரு. இப்ப இவருக்கு அந்திம காலம் வந்துருச்சு. இவருக்கு சரியா உயிர் பிரிகிற நேரம்ன்றது தெரிஞ்சு போச்சு. ரைட்டு. இப்ப முதுமை காரணமாக அல்லது நோய் காரணமாக பேச முடியாம போச்சு, கை கால் இழுத்துக்கிச்சு பேச முடியாம போச்சு. இப்ப இவருடைய நினப்பெல்லாம் எங்க இருக்கு, அடாடா சேத்தனே காசு பணமெல்லாம் பொற்காசா பானைக்குள்ள அந்த இடத்துல இருக்கே, இத சொல்லி காட்டவும் முடியல, பேசவும் முடியல, எழுதி காட்டவும் முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, கையும் விழுந்து போச்சு. இப்ப இழுத்துக்கிட்டே கிடக்குறார். ஏன் இப்படி நிம்மதியா போய் சேர வேண்டியது தானே, ஏன் அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்கிறார். அப்படின்ட்டான். இந்த பானை அவன் காட்டுறான், கொல்ல பக்கத்தை காட்டி காட்டி தங்க பானை சொல்றான். என்னன்னு இந்த ஆளு புடுங்கல் தாங்க முடியலையேன்னு கொல்ல பக்கம் போய் பார்த்தா ஒரு பூசணிக்காய் தான் இருந்தது. அதை கொண்டு அப்படின்ட்டான். சரி இது போய் சேர்ந்தா போதும் மண்டையில போட்டாங்க, போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது மாதிரி பணத்தை பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள்னு பாடின மாதிரி
பணங்காசு மட்டுமே சேர்க்கிறதே நோக்கமாக வாழ்ந்த ஒரு உயிர் அதை அனுபவிக்க தவறிட்டமேன்னு இப்ப காசுகளை சேர்த்து புதைச்சு வச்சதையே நினைச்சிடுவோம். இப்படி ஒரு உயிர் மரணத்தை சந்தித்திருக்குமே ஆனால் அந்த உயிர் எண்ண அலைகள் இங்க ரீடேனை வேவ்ஸாக நின்று போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது பொருளை தேடிய காசுகள் அல்லது கடைக்குட்டிக்கு ஒரு கல்யாணத்தை மட்டும் பார்க்கணுமே என்ற எண்ணமாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு எண்ணமாக இருக்கும். இப்படி ஒரு பழிவாங்கிற எண்ணமாக கூட இருக்கலாம்னு வைங்களேன். இப்படி ஏதேனும் ஒரு வகையில சாகிற போது சங்கரா சங்கரான்னு அந்த இறைநிலைய நினைச்சு அப்ப சாகிற போது கடவுளை நினைக்கிறதுனா மேல் நோக்கி எழுச்சி பெற்ற உள்ளம் என்று அதைத்தான் சுவர் அகம் சொர்க்கம் என்று சொன்னார். சொர்க்கம்னா ஏதோ அங்க ஒண்ணு தனியா இருக்குது, அதுல வெள்ளை உடை உடைத்த தேவதைகள்லாம் கூட்டு போவாங்கன்றதுல நமக்கு சொன்ன கற்பனைகள், அதுல ஒன்றுமே பொருள் இல்லை. அப்படி ஒண்ணு இல்லவும் இல்லை. அதை மகரிஷி அவர்களை தெளிவாக சொல்லிவிடுகிறார். சுவர் அகம் மேல் நோக்கி எழுச்சி பெற்ற உள்ளம் சொர்க்கம். அப்போ உலகம் தழுவிய தேவைகளோ பிணக்குகளோ தேடல்களோ பந்தங்களோ ஏற்படுத்தி கொள்ள உயிராக இருந்தால் அது அந்த சாந்தி இடத்திலும் சொல்லவே வேண்டாம், தானாவே சாந்தி நிலைக்கு போயிடுச்சுன்னா ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ். ஆனா அதுல அரியர் பேப்பர் வச்சுட்டு எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே அது முடியலையே இது முடியலையேன்ற மாதிரி ஒரு நிலைமை வருமே என்று சொன்னால் அப்ப மரண பரியந்தம் எவன் ஒருவன் எதை நினைக்கிறானோ அவன் அதை சென்றடைகிறான். எண்ண அழுத்தமாக நிலை பெற்று விடுகிறது. இப்ப உயிர் பிரிகிற போது எண்ணம் இல்லாம பிரியணுங்கிறதா சிவநிலை. தவம் எடுத்தவங்க நமக்கு தெரியும், சமாதி நிலை இறைவனோடு என்றெல்லாம். ஆனா உயிர் பிரிகிற போது இங்கே உலகம் தழுவிய சிந்தனைகளை என்ன சொன்னாங்க, நர அகம். நரன்னா மனித உடம்பு, மனிதன். நர அகம் இந்த உடல் சார்ந்த தேவைகள் பிரச்சனைகளுக்காக மனம் இதையே அழுந்தி பிடிச்சிருக்குமானால் இதுதான் நரகம். ஓ, இங்க அமைதிக்கு அது போய் சேர்றது இல்லை, ஆன்மா சாந்தி அடையிறது இல்லை. அப்ப இதைத்தான் நரகம். இத கற்பனையில சொல்லி ஒருத்தர் செத்த உடனே யம தர்மராஜன் கணக்கு வச்சிருக்காரு சித்திரகுப்தன். அவங்க பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப சொர்க்கத்துக்கு அந்த பக்கம் அனுப்பிச்சாங்க, பாவம் பண்ணவங்களை எல்லாம் இந்த பக்கம் நரகத்துக்கு அனுப்பிச்சாங்க. நர அகம்தான் நரகம் என்றான். இந்த உடல் நரன் என்ற மனித உடல் சார்ந்த உலகியல் சார்ந்த எண்ணங்களோடு உயிர் பிரியுமானால் அதுதான் நரகம் என்று புரியுக. இது மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற விளக்கம். எனவே தனியே சொர்க்கம் என்றோ நரகம் என்றோ கிடையாது. பாருங்க, தனியா என்ன இல்லை, சொர்க்கமும் நரகமும் அவரவர் மனதின் பார்ப்பட்டதே என்று விளக்கி விடுகின்றார். இப்பொழுது வருகிறதா இரண்டு வகையில மறுபிறவினா மக்கள் செல்வங்களைத்தான் அப்படி சொன்னார்கள். அப்ப மக்கள் செல்வங்கள் தான் நம்முடைய மறுபிறவி, அது கருத்தில் கொள்ளலாம், ஏற்புடையது. ஏன்னா அந்த ஜெனட்டிக்கல் பாரம்பரியமா வழி வழியா ஜீன்ஸ்ல குரோமோசோம்ஸ்ல அப்படியே அந்த பண்புகள்லாம் வந்திருக்கு. பரம்பரை புத்தின்னு சொல்றாங்கல்ல, பேச்சுல கோபமா திட்டும் போது அதை அவன் பரம்பரை புத்தியா, ஒருத்தனோட கஞ்சத்தனத்தை கூட சொல்லுவாங்க, அவன் பரம்பரையே கஞ்சனப்பா அப்படிம்பாங்க. அப்ப அது பரன்பறை, பாட்டன் பாட்டி பூட்டன் என்றெல்லாம் அந்த பரன்பறை, பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக வாரிசுகளாக வருகிறதை மறுபிறவி என்று சொல்லலாம் என்று ஏற்றுக்கொள்ளும். ஆனா இறக்கும் போது எண்ணத்தொடர் இருக்கலாமான்னு கேட்டா இருக்கக்கூடாது. இப்ப நமக்கு சாவு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சார் பேசிட்டு இருக்கும்போது கடைசியில இப்போ சாவு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்றீங்களே,
அவச்சொல் பேசுறீங்களே, அமங்கல சொல் பேசுறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். தீன்னு சொன்னா என்ன நாக்கா சுற்ற போகுதுன்னு கேட்பா. அது மாதிரி இப்ப நான் செத்து போறேன்னு நினைச்சுக்குவோம். எப்படி சாகணும்ன்றது எந்த எண்ணமும் பந்தமும் இல்லாமல் அமைதி நிலையில உயிர் பெரியறதுக்கு நாம இடம் கொடுத்து மேல் நோக்கி எழுச்சியோட நல்ல அந்த அமைவை பெற்றிருத்தல். அப்ப அங்க எண்ண விருத்தி கிடையாது, அழுத்தம் கிடையாது. இறக்கிற போது இருக்கிற அந்த எண்ண அழுத்தம் தான் மறுபிறவியாக கருத இடம் இருக்கிறது சொல்றீங்களே, எப்படி சார் அதை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. என்னன்னு கேட்டா, இப்ப இங்க கொஞ்சம் கொசுவுக்காக புகை போட்டிருக்காங்க, வேப்பிலையை போட்டு நெருப்புல போட்டு, அல்லது வாசனைக்காக நெருப்புல கொஞ்சம் சாம்பிராணி போட்டாச்சு. இப்ப கமகமன்னு இந்த இடம் பூஜைக்குரிய இடமா நல்ல அந்த சாம்பிராணியினுடைய அல்லது ஏத்தி வச்ச பத்தியினுடைய வாசனையோடு கம்முன்னு இருக்கு வாசனை. இதைதான் வாசனாட்சயங்கள்னு கூட சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய அந்த கண்டினியூட்டி வாசனாட்சயங்கள்னு சொன்னாங்க. அப்படி அந்த வாசனை அந்த பத்தி அணைஞ்சு போனாலும் அந்த புகை வர்றது நின்று போய் அந்த நெருப்பு அணைந்து விட்டாலும் அந்த இடம் முழுவதும் என்ன இருக்கும், ஒரு ஏற்கனவே அந்த சாம்பிராணி புகை இல்லை பத்தி புகை கொஞ்ச நேரம் அப்படியே நீடிச்சு இருக்கும். ஆனா அப்படியே இருக்குமா? வாசனை கும்முன்னு உள்ள வந்த உடனே சாம்பிராணி வாசனை, இன்னைக்கு என்ன பூஜை சிறப்பா இருந்ததான்னு கேட்குற அளவுக்கு. ஆனா அது அப்படியே இருக்குமான்னு கேட்டா இருக்காது. என்ன ஆயிடும், காற்றுல நேரம் ஆக ஆக டிமைஸ் ஆகி போயிடும், கரைஞ்சு போயிடும், கலந்து போயிடும். அது போலத்தான் உயிரானது மரணத்தின் போது எந்த அளவுக்கு அழுத்தம் அந்த அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி நின்று அதுக்கு அழுத்தம் கொடுத்ததோ அதுக்கு ஏற்ப பிறவித்தொடர் என்று சொன்னேன். அதனாலதான் சொன்னேன், சாகிறது போது மனசு என்ன பண்ணக்கூடாது, இந்த அரியர் பேப்பர் எதையும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. சொத்து சொகம் வீடு, ஐயோ உயிர் எழுதி வைக்க விட்டுட்டேனே, என் பிள்ளைங்க எல்லாம் அடிச்சுக்குவானுங்களே, இந்த மாதிரி வம்பு எதையுமே இங்க ஒர்க்கிங் ஷீட் பண்ணாம சிவசிவான்னு செத்து போனா அது சிவன்கிட்டயே போயிடலாம். இவ்வளவுதாங்க, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அப்படி இல்லாம ஒரு நபர் இன்னும் நான் சொன்னது போல சில தேவைகள், ஐயோ போறனே இஷ்டம் இதுல, அதனால்தான் மரணத்தை 3 விதமாக பிரித்தார்கள். இயற்கை மரணம் என்று ஒன்று. அதுக்கு முன்னால இந்த இயற்கை மரணம்ங்கிறது என்னன்னா, நான் முதல்லயே விளக்குனது போல டெத் ஒயில் மூமெண்ட், சாகிற போது விண்ணினுடைய அம்சம் விண்ணோடு, காற்றினுடைய அம்சம் காற்றோடு, மூச்சு காற்று பார்த்தா இல்லை, வெப்பம் இல்லாம ஜில்லிட்டு போகும், நீரெல்லாம் பிரிஞ்சு போகும், பருவுடல் கெட்டி பொருள் மண்ணோட போயிடும். இது இயற்கையா முதுமை இதுக்கு மேல இந்த உடம்புல இந்த உயிர் இயங்க முடியாதுன்ற நிலைமை செத்து போறது, நல்ல வயசு கடந்து. இதுக்கு பேர் இயற்கை மரணம்னு பேர். இதுக்கு மேல இந்த உடம்புல டிராகான் பண்ண முடியல அந்த உயிரால. அந்த அளவுக்கு உடல் என்ன ஆயிடுச்சு, இப்ப முதுமை தளர்ந்து விட்டது. இதுதான் இயற்கை மரணம் என்று சொல்லும். இந்த இயற்கை மரணம் தாண்டி அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா ஜீவன் முக்தி. அதுதான் நாம பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவன் முக்தி என்பதுல உள்ள, இந்த ஜீவன் முக்தி என்பது உடல்ல உயிர், உடல்ல உயிரோடு இருக்கிற போதே நாம முழுமை பெற முடியும் என்பதை விளக்கிய சொல் தான் ஜீவன் முக்தி என்பது. உடம்போடு உயிரோடு தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த முழுமை எப்பன்னு கேட்டா பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கான், 60 வயசுக்கு மேல தேடிக்கலாம் கடவுளை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அல்ல.
25 வயசு பிரம்மச்சரியம்ன்ற காலகட்டத்திலேயே என்ன பண்ணியிருக்கணும், அந்த முழுமை உணர்வு அடைந்திருக்க வேண்டும். அதுதான் முக்தி பேரு. அதுக்கு பேர் தான் ஜீவனோடு இருக்கும் போதே முழுமை பெற்றவன் ஜீவன் முக்தன் என்று சொன்னார். செத்த பின்னால சங்கரா சங்கரான்னு மேல போறதை பத்தி அடுத்த கதை, அப்புறம் பார்த்துக்குவோம். அந்த முழுமை எங்க கிடைக்கும், கிடைக்கணும்னு உறுதி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு 25 வயசு வச்சுக்குவோம். அந்த 25 வயசுக்குள்ளேயே ஏட்டுக்கல்வி, தொழிற்கல்வி, ஒழுக்க பழக்க கல்வி, ஆன்மீக கல்வி. அப்ப ஆன்மீக கல்வியில யோகாவும் பண்ணி, தியானமும் பண்ணி, விளக்கமும் பெற்று, தன்னை அறிந்து நிறைவு பெற்ற ஒரு சோலாக இருந்தால், அப்படி ஒரு முழுமை பெற்ற அந்த சோல், அந்த உயிர் 25 வயசுக்குள்ள இறையுணர்வு பெற்றவர். அதைதான் பிரம்மச்சரியம் என்று சொன்னார்கள். அதாவது பிரம்மத்தில் சஞ்சரித்தல் என்பது. அப்ப வாழும்போதே இறையுணர்வு பெற முடியும் என்பதை சொன்னார்களே, நம்ம எத்தனை பேர் வாழும்போதே நான் இறையுணர்வு பெற்றுட்டேன், நான் ஜீவன் முக்தன் தான் சொல்ற தைரியம் இருக்கு? நான் கேட்கிறேன். நீங்க ஜீவன் முக்தரான்னு கேட்ட உடனே நான் யாரை பார்த்து கேட்டனோ அவர் என்ன பண்றா திரும்பி பார்க்கிறார், யாரை சொன்னீங்க ஜீவன் முக்தரான்னு அப்படின்னு. அப்ப என்னன்னா, ஜீவன் முக்த நிலைங்கிறது ஏதோ ஒரு தொலைதூர பயணமாக அது நமக்கெல்லாம் கிடைக்குமான்னு தூரமான விஷயம் ஆக்கிட்டாங்க. ஆனா ஜீவன் முக்தி உயிரோட இருக்கும்போதே இறையுணர்வு பெறுதல்ன்றது சாத்தியமேங்கிறது தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால தான் அட்டாங்க யோகத்துல சமாதி வரைக்கும் போக முடியுங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். அதனால துரியாதீதம்ன்றதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. எனவே யார் ஒருவர் இருக்கும்போதே துரியாதீத அனுபவம் பெற்று விட்டாரோ, அப்ப அந்த இறை நிலை எங்கும் இருக்கிறது. அது நிலைங்கிறது தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அணுவிலையும் இருக்கும், உயிர்லையும் இருக்கும், அப்ப ஆகாசத்திலையும் இருக்கும், நமக்குள்ளேயும் இருக்கு. அந்த இருப்பு தான் இறைநிலை என்று விளங்கிய ஒரு நிலை ஜீவன் முக்தி. இப்ப 2 வகை மரணத்தை பார்த்தோம். ஜீவன் முக்தி, இயற்கை மரணம். மூன்றாவதாக ஒன்று துர்மரணம் என்று. 3 வகை தான். சரியா? மரணத்தில் 3 வகை. 2 விளக்கிட்டேன். இன்னொன்னு என்ன? துர்மரணம். துர்மரணத்துல 3 வகை இருக்கு. 1 கொலை. ஒரு நபர் கொலை செய்யப்படுகிறார். இப்போ நபர்கள் வீட்டுக்குள்ள பூந்து தனியா இருக்கிறவரை பணம் காசெல்லாம் புடுங்கிட்டு அடிச்சு போட்டு ஒரு சாகர நிலைமை செத்து போறாரு. இப்ப இந்த சாகர ஆளுக்கு இறக்கிறதுக்கு விருப்பம் இருக்குமா? ஐயோ, என்ன இப்படி சாகர அளவுக்கு அடிச்சு போட்டாங்களே அப்படின்னு வருத்தம். அப்ப இறக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு பேர் தான் கொலைன்னு பேர், இல்லையா? இப்ப இந்த உயிர் வாழணும்னு விரும்புது, ஆனா இவங்களால அது கொலை உண்ணப்படுகிறது. அப்ப அந்த உயிருக்கு இருக்கணுங்கிற எண்ண அழுத்தம் அங்க இருக்குமா இல்லையா? ரேட்டைனை வேஸ். இதை இன்னும் புரிஞ்சுக்கலாம்னா 2வது வகைக்கு வருவோம். கொலை, தற்கொலை. இப்போ ஒரு ஆளு சூசைட் பண்ணிக்கிறார். 2வது தற்கொலை. தற்கொலை ஏன் பண்ணிக்கிறான்னா, வயிற்று வலி, நோய் தாங்க முடியல, தற்கொலை பண்ணிக்கிறான். காதல் தோல்வி, தற்கொலை பண்ணிக்கிறான். கடன் சுமை, தற்கொலை பண்ணிக்கிறான். குடும்ப பிரச்சனை, தற்கொலை பண்ணிக்கிறான்னு சொல்றாங்க, இல்லையா? தற்கொலைங்கிறத என்னன்னா, ஒருத்தன் வாழ தைரியம் இல்லாத ஒரு கோழைத்தனமான முடிவெடுக்கிற ஒரு இழி நிலைக்கு பேர் தான் தற்கொலைன்னு பேர். அந்த இடத்துக்கு யாருமே போக வேண்டாம். அப்ப இந்த தற்கொலைக்கு தூண்டப்படுகின்ற உயிரானது, நான் வாழவே முடியாதா இந்த உலகத்துல அப்படின்னு நொந்து நூலாகி எதை ஒன்றை அடைய முடியலங்கிற டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொண்டதோ, அப்ப அந்த டிப்ரெஷன் தான் இப்ப இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா, அழுத்த அலையாக ரேட்டைனை வேவ்ஸாக நின்று போகுது. இவன் என்ன நினைக்கிறான், நான் என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சேனே, ஒண்ணு முடியலையே, இப்படி செத்து போக வேண்டியிருக்கே, என்னால இயலவில்லையே, அப்ப வாழ்க்கையை என்னால கண்டினியூ பண்ண முடியல, நான் சூசைட் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன்னு வருத்தப்பட்டு அவன் வேதனைப்பட்டு பிரியும் போது அந்த அலை, அதுதான் ரேட்டைனை வேவ்ஸ். இப்ப பார்க்கணும். புரிகிறதா? இன்னும் பொருத்தமாக 3வது நிலையில நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஆரோக்கியமா இருக்கான், ரோட்ல போயிட்டே இருக்கான்,
டம் டமார்னு சத்தம் கேட்டது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்னாலே உங்களுக்கு தெரியும், நாட் பிளான்டு. பிளான்டுன்னா மர்டர்னு பேர். எதிர்பார்க்கவே இல்லை, விபத்து தமார்னு நடந்து போச்சு, உயிர் பெறுகிறது. அப்ப இப்ப எப்படி ஒரு நாம பேசிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம எல்லாரும் இப்ப கூட்டமா இந்த 30 பேரை உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னு வைங்க, ஒரே இடத்துல இருக்கும். அங்க ஒருத்தர் ஐயோ பாம்புன்னாரு. ஐயோ பாம்புன்னு அவர் சொன்ன உடனே யாராவது எங்க பாம்புன்னு தேடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உடனே பிடரியில கால் படுற அளவுக்கு துள்ளி. இந்த பய உணர்வு ஏற்படுகிற போது அன்பர்களே, நம்முடைய சூழ்ச்சியும் விரிவடைகிறது. அதை கரெக்டா புரிஞ்சுக்கலாம்னா, உங்க ரொம்ப க்ளோஸ் நெருங்கிய உறவு வந்தவங்க படார்னு சொல்லிவிட்டாங்க, ஏப்பா அவர் இருந்தார்ல, அவர் சொன்னதுல இவர் மிரண்டு போய் என்ன ஆச்சு அப்படிங்கிறார். அவர் செத்து போயிட்டாரியா அப்படின்ட்டா. இந்த ஷாக்க கேட்ட மாத்திரத்திலேயே அடாடா இந்த அதிர்வு இவனுக்கு மயக்கமாயி போச்சு, டொப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இது முதல் ஃபியூஸ் கேரியர். அது இயற்கை தந்த 2 ஃபியூஸ் கேரியர் இருக்கு நமக்கு உடம்புல. ஒண்ணு அதிர்ச்சி தாங்குற அளவுக்கு இப்ப பேச்சுல சொல்லுவாங்கல்ல, எனக்கு தாங்க முடியாத கஷ்டம்ங்க, தாங்க முடியாத கவலைங்கன்னு சொல்லுவாங்க. அது பொய். தாங்க முடியாத கஷ்டம், தாங்க முடியாத கவலை வந்தா அன்கான்சியஸ் போயிடும், மயக்கம் போட்டுருவான். இது முதல் ஃபியூஸ் கேரியர். வீட்டுல போட்டு வைக்கிறோம்ல ஃபியூஸ் கேரியர், அது மாதிரி. இது போச்சுன்னா நாமளே தண்ணி தெளிச்சு எழுப்பிக்கலாம், ஃபியூஸ் சுத்தி போட்டுக்கலாம், கொடுக்குற கம்பத்துல இருக்குல்ல. இப்ப இது போச்சுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது போலதான் இப்ப 2வது உதாரணம் சொல்றேன். ஒருத்தனுக்கு அந்த நல்ல லாட்டரி சீட் எல்லாம் இருந்தது இல்லையா, ஏய் அப்பா நீயும் நானும் இன்னொருத்தனும் 3 பேரும் போய் ஆளுக்கு 2 லாட்டரி சீட் வாங்கினோம்ல அப்படின்னா, ஏன் என்னாச்சு அப்படி சொல்லு. நீ வாங்கின அந்த 2 நம்பர்ல ஒரு நம்பருக்கு உனக்கே இத்தனை கோடி விழுந்துடுச்சுன்னு சொன்ன. இது சந்தோஷமான செய்தி தான். இத கேட்ட உடனே அந்த அதிர்ச்சியில என்னம்னா, எனக்கா இத்தனை கோடியான்னா உடம்பை விட்டு அந்த அதிர்ச்சியில உயிர் பிரிகிறது. எனவே பயம் அச்சம் ஏற்படுகிற போது உடம்பிலிருந்து உயிராற்றல் விரிகிறது இல்லையா, கோவப்பட்டா கூட உடம்புல இருந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுது. இதுதான் அதிர்வலைகள் என்று பெயர். இந்த அதிர்வலைகள் அழுத்தமாக நிலைப்பட்டு போகிற காலகட்டம் உண்டுங்கிறதுனாலதான் செத்த பின்னால 16 நாளைக்கு அப்படியே வச்சு அவங்களுக்கு வீட்டுல விளக்கேத்தி வச்சு பூஜைகளை பண்ணி வேலைக்கு அவங்க இருக்கிறதாகவே பாவிச்சு அந்த வருத்தத்தை மெயின்டைன் பண்ணி 16 நாள் கழிச்சு ஒரு அவ்வளவு நாளாவது அதிகபட்சம் அந்த உயிர் ரேட்டையினை வேவ்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதுக்கு கர்மாதிங்கிற சடங்கை செய்து முழுமைப்படுத்துறதுக்கு உட்பட்டாங்க. புரியுதா? அப்ப இந்த கர்மாதி என்ற சடங்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, கருமையத்தில் தோன்றிய பிறப்பு. நான் முதல்ல சொன்னேன்ல, ஜெனடிக் சென்டர். தாயினுடைய கருவுல என்ன ஆச்சுது, தந்தை தாய் ஈரோடலம் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உயிராக்கி உலகில் வந்தோம். அப்ப அந்த விந்துநாதம் ஒன்று சேர்ந்து கருதரிச்சு முட்டையாக்கி, அந்த முட்டை 1 2 ஆக்கி, 2 4 ஆக்கி, 4 8 ஆக்கி, 8 16 ஆகி அப்படியே மல்டிபிள் ஆகி இந்த உயிர் வந்தது அப்படிங்கிறத நாம பார்த்துட்டோம். அதே போல இந்த உயிரின தொடர்ச்சி என்பது எவ்வாறு அதிர்வலைகளாக இருக்குமானால், நீ இப்ப அது ரேட்டைனை வேவ்ஸுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இததான் பைசாசம்னு கூட சொன்னாங்க.
செத்த பின்னால பிசாசா சுத்தினா அப்படின்னு சொல்லப்படுவது. அப்ப என்ன ஒரு எண்ணத்தை மிச்சம் வச்சுட்டு இது போச்சோ, அந்த எண்ணம் கொஞ்சம் ரீடைனிங்கா இருந்து அதுக்குரிய டிமைஸ் ஆகிற காலம் வரும்போது தான் டிமைஸ் ஆகும். இதை பேய் பிசாசுன்னு சொல்லப்பட்டது, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அன்பர்களே, இப்ப இததான் கருமையத்தில் தோன்றிய பிறப்பை ஆதியுடன் இணைத்தல் தான் கருமாதி என்று பெயர். நீ கருமாதின்னு பேசியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, கருமாதி பண்றதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அர்த்தம்ன்றது இப்பத்தான் நான் சொல்றேன். கருமையத்தில் ஜெனடிக் சென்டர்ல தாயினுடைய கருவுல யூட்ரஸ்ல உற்பத்தியான உயிர் கருமையத்தில் தோன்றிய பிறப்பை இவங்க என்ன பண்றாங்க, சடங்கு பண்ணி டிஸ்போஸ் பண்றாங்க. நவக்கோள்களை பேசி பூஜை பண்ணி அதோட டிஸ்போஸ் பண்றது. ஏன்னா அந்த நேரம் என்ன ஆரோஸ்கோப் இருந்ததோ அதுபடிதான் இந்த கருத்தரிச்சு வந்திருக்குது. இவருடைய தலையெழுத்த ஜாதகப்படி இப்படித்தான்னு கணிக்கிறோம் உட்காந்துக்கிட்டு, இல்லையா? ராகு கேது நட்சத்திரங்கள், 27 நட்சத்திர கூட்டங்கள், 9 கோள்கள், இதையெல்லாம் வச்சுதான் கணக்கு போட்டு இவன் லைஃபையே நம்ம கணிக்கிறோம். அப்ப அந்த ஆரோஸ்கோப்பினுடைய ஒரு காம்போசிஷனை பிரிச்சு வர்றது, அதே போல பஞ்சபூதங்களை வேண்டி பிரிச்சு வர்றது, அதே போல அந்த அமைதி நிலையில கொண்டு போய் ஐக்கியப்படுத்தி வருது. அப்ப இதையெல்லாம் சடங்காக செய்துதான் கருமாதின்னு ஐயரை வச்சு செய்யும் போது, ஐயர் வேற மொழியில சொல்லி மந்திரங்களை சொல்லி நடத்திட்டு போயிட்டாரு. நமக்கு ஒண்ணுமே விளங்கலை. இப்ப விளங்காம பண்றது வேண்டான்னு அதனாலதான் இப்பெல்லாம் விளங்கிக்கிற மாதிரி தேசிகரை வச்சு பண்ணிக்கிறதும் உண்டு. அவங்க தமிழ் பாசுரங்களை சொல்லி இப்பெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்கன்றது கேள்விப்பட்டேன். எப்படி தமிழ்ல மன்றமுறை திருமணம்னு உண்டுன்னு நமக்கு மகரிஷி கொடுத்தாங்களோ அது போல அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தோற்றுவித்த உலக பொது அருளறி சமயம் என்ற ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி நான் பேசியிருக்கேன் கடந்த தலைப்புகள்ல. அந்த உலக பொது அருளறி சமயம் என்ற முறையில மன்றமுறை திருமணம் எப்படி உண்டோ அது போல இறந்த பின்னாலே அந்த இறந்த நபருக்கு ஆன்ம சாந்தி தவம் நடத்துறதுன்னு ஒரு சிஸ்டத்தை மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆன்ம சாந்தி தவம் தெரியுமா? தெரியலதான் ஒரு நாள் தனியா பேசும். அப்ப அந்த ஆன்ம சாந்தி தவம்ங்கிறது என்னன்னு கேட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு கர்மாதி சடங்கு. பொருள் புரியாம ஐயர் மந்திரத்தை சொல்லி பண்ணிட்டு போனா நம்ம கூட இருந்து வேண்டிக்கிட்டோம், எனக்கு அந்த போன உயிர் நல்லபடியா போய் சிவ நிலையில அமையட்டும்னு நாமளும் வேண்டிக்கிட்டதோட. ஆனா இது புரிஞ்சு நாமே அந்த அமைதி நிலை துரியாதீதத்துல போய் சிவமாகி சிவகலத்துல போய் அதுவாகி நின்று இந்த இறந்த உயிரை அப்படியே அழைத்து கொண்டு போய் அதோட ஐக்கியப்படுத்திட்டு ஓம் சாந்தி என்று சொல்லி நாம் மட்டும் திரும்பி வருகிறத அந்த தவமாக கொடுத்தாங்க. அதனால அன்பர்களே, இந்த அலைவேகங்கள் மீண்டும் தொடர்வது என்பதை தவிர்ப்பதற்காக கூட ஒரு முறை என்னுடைய பாட்டியார் அம்மாவோட அம்மா, அவங்க விடோயர், 23 வயதுல கணவன் இறந்து போனவங்க, துறவு எடுத்தவங்க, சிவச்சரன்னு நான் பேசியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்களோட அம்மான்னா என் தாத்தாவும் இருக்காங்க, பெரிய தாத்தாவும் பாட்டி. அவங்க சுமங்கலி. இப்ப மகள் விடோயர், அம்மா இப்ப அம்மா போக இஷ்டம் இல்லாம மரண பரியந்தம் பெட்ல இருக்காங்க. ஏண்டி உனக்கு பொண்ணு போகணும்னு நிம்மதியா போய் சேரணும்னு மனசு வரலையா, ஏன் இழுத்துட்டு கிடக்க அப்படின்னு கேட்டுட்டு, வேணா நீ என்னோட ஐக்கியமாய்க்கோ அப்படின்னு சொல்லி அன்பினாலே தன்னுடைய பெற்ற தாயாரை தான் ஏற்றல், அதுக்கு பேர் வாலண்டரி இன்வகேஷன் பேர். இது நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என்னுடைய பாட்டியார் தான் எனக்கு இதை பற்றி சொன்னாங்க. இவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய அம்மாவை அவங்களுடைய அந்திம காலத்துல இன்னும் நீ ஏதோ கவலையில இன்னும் கஷ்டத்துல பெண்டிங் நினைப்பு வச்சுக்கிட்டு போக முடியாம இருக்க, வேணா எனக்குள்ள வந்துரு, அது உடம்புதான் முடியலன்னு அதை விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுபடி என்ன ஆகுதுன்னா அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுங்க இறந்து போன பின்னால அந்த சுமங்கலி ஆகிய அந்த அம்மாவோட தாயாருடைய பழக்க வழக்கங்கள், காலை நீட்டி போட்டு நடு வீட்டில் உட்காந்துட்டு வெத்தரவாக்கு போட்டுக்கிட்டு அதிகாரம் பண்றதெல்லாம் தன்னிடத்துல வெளிப்பட்டதாக உணர்ந்ததாக சொன்னார். ஆனா அது அப்படியே இருந்துருச்சான்னு கேட்டா இல்லை. அப்ப இதுக்கு வேறு வாலண்டரி இன்வெகேஷன் பேர். இது நாம என்ன பண்ண முடியாதுன்னா எல்லாரையும் எழுத்து விட்டுக்க முடியாது. யாரெல்லாம் போறாங்களோ வாங்க எனக்குள்ள வந்துருங்கன்னு எடுத்து விட்டுக்க முடியாது. அது ரொம்ப அந்த ஒத்த ரத்தம் பண்புகள் நம்ம பாரம்பரியம் இருந்தா அது மாதிரி சமநிலைக்காக அவங்கள அமைதிப்படுத்துறது நடத்த முடியும், நடத்தியிருக்காங்கன்றது.
அதே போல ஆன்ம சாந்தி தவம்ன்றதும் உங்களுக்கு விளக்கிட்டேன். புரியுதுங்களா? அதனால அன்பர்களே, இதெல்லாம் இப்ப ஒரு ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப இதன் மூலமாக என்னன்னு கேட்டா, மறுபிறவிங்கிறது கிடையாதுன்னு சுத்தமா மறுத்தாச்சு. இப்ப மறுத்த உடனே இதுவரையில மறுபிறவி உண்டு, பிறவி வேண்டாம், பிறவி தொடர் இல்லாம போகணும், எனக்கு இறைவா எனக்கு அந்த தொடர் வேண்டாம்னு கெஞ்சின பாட்டெல்லாம் ஞாபகம் வந்து இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சோமசுந்தரம் மறுபிறவியே கிடையாதுன்ட்டாரே, அப்போ ஒருத்தனும் பயமே இல்லாம பாவங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே போவானே, இது எப்படி நல்லாவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறதும் கேட்கறதும் எனக்கு தெரியுது. ஆனா இப்ப பாருங்க, நம்ம சந்திச்சு பேச ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆச்சு. இந்த தலைப்பு இதோட முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆகையினால இதை வேற வழியே இல்லை, தொடர்புன்னு தான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கு. ஏன்னு சொன்னா, இப்ப ஒரு சில இடங்கள்ல முற்பிறவி நினைவு கூறுதல் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? அப்புறம் ஜீவன் முக்தி, ஜீவ சமாதின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. புரியுதுங்களா? அப்புறம் ஆவி உலகம் அப்படின்னும் நாம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா தெளிவா நான் வந்து இது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம் காலேஜில் படிக்கிறப்பவே லைப்ரரியில படிச்சு இது பற்றி ஆய்வு பண்ணுவேன். அதனால ஒரு உயிர் செத்து போன பின்னால அதை நான் செத்துட்டேன், நான் அதை ஃபீல் பண்ணேன்னு அப்புறம் உயிரோட வந்து சொன்னதாக கூட சில விஷயங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த ஜீவன் முக்தின்னா என்ன, விதேக முக்தின்னா என்ன, இறந்தவர்கள் அனுபவம் கூறுதல்னா என்ன, ஆவி உலகம்னா என்ன, மறுபிறவி உண்டுன்னே தெளிவா சொன்னாங்களே, அப்ப நீங்க இப்படி சொல்றீங்களே, இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த இன்றைய தினத்துல இப்பொழுது தற்காலிகமாக உரையை நிறைவு செய்து, அடுத்த வாரம் உங்களுக்கெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க, நான் பேசுனது தெளிவான கன்க்ளூஷன், இதுல மாற்றமே இல்லை. இது மகரிஷி கொடுத்த ஒரு பெரிய அருட்கொடை. என்னுடைய அறிவில் என்னுடைய கருத்தே இல்லை. நான் இதுல தெளிவா இருக்கேன். நீங்க இதை அப்படியே வாங்கி பாருங்க. கருமையத்துல பஞ்சபூதங்கள் சேர்ந்து பிறந்தோம். பஞ்சபூதங்கள் ஒத்துழைக்க முடியல, வயசாகி போச்சு, 80 ஆச்சு, 90 ஆச்சு, 100 ஆச்சு, 110 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இருந்தே தீரணும்னு யாராவது கேட்க முடியுமா? கல்யாண சாவுன்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபைன் மார்னிங் நல்லபடியா போய் சேரட்டும், எதுக்கு எழுதுகிட்டு கிடக்கணும்? தகாருன்னு மரணம் வந்தா சந்தோஷம்னு எல்லாருமே வசனம் பேசிட்டு இருக்க வீர வசனம் என்ன, கிடந்து சாகக்கூடாது, டக்குன்னு சாவு வந்துடணும், நிம்மதியா செத்து போயிடணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி ஒரு இயற்கை மரணம் அமைவதாக இருந்தால் அதுவே முடியும். அப்ப அதுதான் மரணம், இயற்கை மரணம் தான் மரணம். மற்றபடி மரணம் என்பது தொடர் இல்லை என்று கூறி பிறவி தொடர், அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் பேசுறேன். சரியா? அடுத்த வாரம் பேசுவோமா? நிறைவு செய்து கொள்ளாமா? நன்றி, வணக்கம். இப்ப கேள்வி நேரம் நான் கொடுக்கறது விரும்பல. ஏன்னு கேளுங்க, கண்டாவே நீங்க கேள்வி கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா சிக்கல்லாம் நானே சொல்லி வேற அறிமுகம் பண்ணி வச்சுட்டேன். அதனால இன்னைக்கு கேள்வி நேரம் கிடையாது. இந்த உரையை வேற வழியே இல்லை, அடுத்த வாரமும் தொடர்ந்து நீங்க கேளுங்க, விரிவாக இதை சிந்திப்போம். அப்ப அதுல ஒரு முழுமையான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த அடுத்த வாரத்தினுடைய என்னுடைய உரை நிகழ்ச்சி பார்ட் 2, பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை பார்ட் 2 கேட்ட பின்னால உங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. அப்படி டவுட் இருந்தா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் ஓடி போயிட மாட்டேன். சந்திப்போமா? சிந்திப்போமா? வருக. இந்த இணைப்புல இன்றைக்கு இணைந்த நல்ல உள்ளங்கள் நீங்கள் அனைவரும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் மூங்கி சிறப்பாக வாழும் அந்த அமைதி பெருங்களை எல்லோருக்கும் உண்டு உரிய சொத்தாக அமைந்து நிறைவோம் என்று கூறி நிறைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிகச்சிறந்த ஒரு தெளிவான விளக்கம்.
ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். இன்று நமக்கு பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை என்ற தலைப்பிலே மிக சிறப்பான தெளிவான விளக்கம் அளித்த அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இந்த இணைப்பிலே கலந்து சிறப்பித்த மெய் என்பர்களும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அனைவரும் வாழ்க வளமுடன். அனைவரும் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. சிறந்ததொரு விளக்கம் என்று நம்ம சாட்ல நிறைய பேர் பகிர்ந்திருக்காங்க. ஐயாவுடைய வீடியோ வரும், எப்ப வரும்னு கேட்டிருக்காங்க. மிக அபாரம் ஐயா என்று ஒரு அன்பர் வாழ்க வளமுடன் ஐயா, சிறப்பு மிக்க விளக்கம் என்று சொன்னார்கள். மிக சிறந்த விளக்கமாக இன்று எனக்கு தெரிஞ்சது ஐயா. இந்த பஞ்சபூத கலவையோடு கூடிய உடல் மீண்டும் பஞ்சபூதங்களோடு இணைகிறது என்பது, ஸ்வர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்பதை தெளிவான விளக்கம். சுவர் அகம் மேல் நோக்கிய எழுச்சி பெற்ற உள்ளத்தோடு இருந்தால் நாம் சொர்க்கத்தை அடைவோம் என்று, நரகம் புறம் சார்ந்த வாழ்வியலில் சிக்கின்றிருந்தால் அதுவே நரகம் என்றும் நீங்க மிக அற்புதமாக தெளிவாக விளக்கினீர்கள். அதாவது ஒரு சாம்பிராணி புகை அதெல்லாம் இருந்து அந்த சுகந்த மனம் எவ்வாறு வீசுக்குமோ அது முடிந்த பிறகும் அதே மாதிரி இருக்கும். ஆனா அது தொடர்ந்து இருக்காது. அந்த மாதிரி உயிரானது எந்த அளவு அழுத்தமோ அதற்கு தகுந்தாற்போல் பிறவி தொடர் இருக்கும். இல்ல மரணத்தை பற்றிய விளக்கங்களும் சொன்னீங்க. இயற்கை மரணம், ஜீவன் முக்தி, துர்மரணம், விபத்து, இதை பற்றி மிக தெளிவாக விளக்கினீர்கள். சோ எந்த நிலையிலிருந்து, அதாவது நீங்கள் 25 வயதில் இருந்தே நீங்க அந்த பிரம்மச்சரியன்ற வேற எந்த இது இல்ல, அந்த இறைநிலையோடு இணைந்த ஒரு வாழ்வியல் முறையை நாம் சிறப்பாக நடத்தினோமானால் எந்த நிலையும் அந்த துரியாதித்ய நிலையும் துரிய நிலையிலும் நீங்கள் இருக்கலாம். எந்த செயலை செய்தாலும் ஐயா அடிக்கடி சொல்லக்கூடியது, எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தரமானமோ மோன நிலையில் என்பவரை நம்முடைய கடமைகளை நாம் சரிவர செய்வோம் அப்படி என்பது இந்த நேரத்துல நம்ம பேச்சுக்க எதற்குமே பயம் வேண்டாம். எந்த ஆசைகளையுமே நீங்க பேராசையாக பண்ணாமல் இது அதாவது நிறைவேறக்கூடிய ஆசைகளாகவும் ஆசை சீரமத்தில் பயிற்சி செய்து மிக சிறப்பாக நம் வாழ்வியலை நடத்தி செல்வோம். முற்பிறவி மறுபிறவி என்பது கிடையாது, எல்லாமே நம்முடைய ஐயா அந்த கருமாதிக்கு ரொம்ப சிறப்பான விளக்கம் சொன்னீங்கள. அந்த கருமைய பதிவில் இருந்து நாம் நம்மை ஆதி நிலைக்கு அழைத்து செல்வதற்கு அந்த கருமாதி என்னும் அந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது என்பதையும், கருமையத்தில் தோன்றிய பிறப்பை ஆதியுடன் இணைத்தல் தான் கருமாதி, கரு பிளஸ் மாதி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த சடங்குகள் எல்லாம் செய்து அந்த ஆன்மாவை சாந்தி நிலைக்கு கொண்டு செல்றாங்க. மிகச்சிறப்பான அற்புதமான விளக்கம். இது அந்த நமக்கு அந்த புரியாத மொழியில, இப்ப திருமணம் கூட அப்படிதாங்க செய்யறாங்க. புரியாத மொழியில செய்யறதுனால அந்த திருமண பந்தம் என்ன என்றது அந்த மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்குமே தெரிவதில்லை. அதே மாதிரி இந்த கர்மாதி செய்யும் போது கூட எதற்காக இது செய்யறாங்கன்றது தெரியாததுனால்தான் அந்த முன்னோர்களையோ தந்தை தாய் யாரையுமே இன்றைய சமுதாயம் ஒதுக்குகிறது. அவர்களுடைய அருமை தெரியாமல் போகிறது. அது நீங்க சொன்ன மாதிரி தேசிகர் தமிழ் பாசுரம் படிப்பார். அந்த பாசுரங்களை கேட்கும்போது நிறைய இந்த மரணத்துல இவங்க பாடுவாங்க, சுத்தி இந்த ப்ரோக்ராம் செய்யறாங்க இல்லையா, அந்த அவரு கீழ்நிலையில தான் இருப்பாரு. ஆனா அவர் பாடக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நிலைமையில அப்படி கண்ணுல ஒரு தண்ணி வரும். அப்படி ஒரு இது. அதே மாதிரி அந்த தமிழ் பாசுரங்களும் மிக சிறப்பாக உள்ளது. இதுக்கு ஐயா அவர்கள் நமக்கு மகரிஷி அவர்கள் அந்த உலக பொது அருள்நிதி சமயம் சொல்லிட்டு ஆண் சாந்தி தவம் அதையும் செய்தார்கள். மிக சிறப்பாக 2 தவத்துல நான் கலந்துட்டு இருக்கேங்க ஐயா. அது உயர்நிலை தவம் செய்து பழக்கப்பட்டவர்கள் இருந்தால்தான் அந்த ஆன்மாவை நீங்க அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு சேர்த்து விட்டு நாம் ரிட்டர்ன் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். 2 தவத்தில் கலந்துக்கும் போது சொன்னாங்க. துரியாதீதம் எடுத்தவங்க குறைஞ்சபட்சம் 6. அப்பதான் அந்த துரியாதீத தவம் நிகழ்த்தும் போது அந்த அங்க உள்ள அதிவேகங்களை கொண்டு போய் அமைக்கிற அளவுக்கு அந்த தவத்துல அழுத்தம் இருக்குன்றது. அந்த அளவுக்கு உங்ககிட்டயும் பவர் இருக்கணும். அந்த செய்யக்கூடிய மேன்மைப்பட்ட பேராசிரியர்களாக
உங்ககிட்ட அந்த பவர் இருந்தா தான் நீங்க அந்த நிலைமைக்கு அந்த சாந்தி யோகம் செஞ்சு சாந்தி தவத்தை செஞ்சு அந்த உயிரின் நிலையை மேல்நிலை பழனியில நிறைய நடந்திருக்கும். அன்பர்களுடைய வீடுகள்ல இறந்த உடனே அந்த குறிப்பிட்ட உம் அது மிக அற்புதமாக சொன்னீங்க நாட்கள்ல ஐயா. போய் ஆன்ம சாந்தியாவும் நிறைய நடக்கும். சோ ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த இந்த பற்றிய தெளிவான விளக்கங்களை அளிப்பதற்காக அடுத்த நிகழ்வுகளிலும் தொடர்ந்து நமக்கு கேள்வி பதிலாக அவர் அளிப்பார்கள். அடுத்த உங்களுடைய வாரம் கேள்விகளை அறிவிப்பு நீங்க போடும்போது சொல்லுங்க ஐயா. பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை பகுதி 2ன்னு போட்டுரும். ஆமாங்க ஐயா. கேள்விகளை இப்பொழுது எழக்கூடிய கேள்விகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆ, வகுப்புல கேட்கலாம். அடுத்த ஆமா, வகுப்புல மறந்துடாதீங்க. கேள்வி எல்லாம் எழுதி வைங்க. இப்ப கேட்காதீங்க, ஆமா. பதில் கிடைக்காது. அடுத்த வாரம் கேட்டீங்கன்னா பதில் கேள்வியே இருக்காது. ஏன்னா நமக்கும் ஒரு தெளிவு கேள்வி வந்துரும். கேட்கலாம் அடுத்த நீங்க வாரம். சொன்னதை ஆமா நீங்க சொன்னதை அப்படியே அவங்க உள்ளுக்குள்ள போட்டு மாற்றி மாற்றி நம்ம குடும்பத்தில் இப்படி நடந்தது இந்த மாதிரி போனாங்க அப்படின்ட்டு ஒரு தெளிவான நிலைக்கு வந்த பிறகு அந்த கேள்வி நமக்குள்ள சில எழாது. நமக்கே ஒரு பதில் கிடைத்து விடும். அதையும் தாண்டி கேள்வி பிறந்தால் நீங்கள் அடுத்த வாரம் ஐயாட்டு கேட்டுக்கலாம், தெளிவுபட்டுக்கலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த வாழ்க. நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம் ஐயா. நீங்களும் விடை பெற்றுக் கொள்ளலாம். ஐயா அவர்கள் மிக தெளிவான இவ்வளவு காலமா பேசி இன்னைக்குதான் கேள்வி பதிலே இல்லாம நான் முடிச்சிருக்கேன். ஆமாங்க ஐயா. ரவிசங்கர் அதனால ஐயா பேசிட்டு ஒரு கேள்வி chat கேளுங்கன்னு ஒரு நேரம் கொடுப்போம். அதுல ஒரு 20 நிமிஷம் போகும். இன்னைக்கு கேள்வி நேரம் தரவில்லை. ரவிசங்கர் ஐயா ஒரு சாட் போட்டிருக்காங்க. இதை 108 விஷ்ணு ஆலயங்களிலும் 1008 சிவ ஆலயங்களிலும் கங்கா யமுனா என்ற நதிகளிலும் பெற்ற புண்ணியத்தின் மூலம் மோட்சம் அடைய வேண்டும் என கூறுவார் என்று போட்டிருக்காங்க. ஓகே, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி. அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். சில அறிவிப்புகள். நாளை அதிகாலை கருமைய சாந்தி தவம் வெள்ளிக்கிழமை என்பதால் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருள உள்ளார்கள். தொடர்ந்து சிந்தனை துளிகள் நிகழ்வும் நடைபெறும். நாளை மாலை தவம், அதனை தொடர்ந்து இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுடைய ஜோதிட ஞானம் பற்றிய ஒரு தெளிவான விளக்கம். அனைத்து நிகழ்விலும் அனைவரும் கலந்து சிறப்பிப்போம். தொடர்ந்து சனிக்கிழமை ஆரோக்கியம் பற்றிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான சிந்தனை உரை நடைபெற உள்ளது. நம் உடலின் ஒவ்வொரு பாகத்தை பற்றியும் சென்ற வகுப்பில கண்கள் பற்றி சொல்லியிருந்தோம். இப்ப இந்த வாரம் அதாவது சனிக்கிழமை மிக முக்கியமான உறுப்பு, மிக தலைமையான ஒரு உறுப்பை பற்றி பேச உள்ளோம். அனைத்து அன்பர்களும் அந்த நிகழ்விலே கலந்து உண்மையில் விஞ்ஞானபூர்வமாக ஒரு தெளிவடைய வேண்டும் என்று விரும்புவார்கள். அந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் பகிருமாறு கேட்டு